அரங்கத்தில் தற்போது இணைந்திருக்கும் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்தோடு தினம்தோறும் நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் அரியதொரு நிகழ்வாக கருத்துரை அரங்கம் என்பது நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் அற்புதமான தங்களுடைய உரைகளை வழங்கக்கூடிய இந்த அரங்கத்தின், அதாவது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய இந்த அரங்கத்தில் இன்றைய தினம் நாம் 105வது நாளை வெற்றிகரமாக அடைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பங்குனி திங்கள் 15ஆம் நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை 105வது அமர்விலே ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த நிகழ்வை கடவுள் வாழ்த்தோடு நாம் இனிமையாக தொடங்கலாம். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திறன் பூய மதயானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயர் அது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே. நன்றி. இன்றைய தினம் நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய 105வது அமர்விலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர் சித்தாந்த ரத்தினம் முனைவர் தனராசு ஐயா அவர்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது ஆகச்சிறந்த ஒரு தலைப்பாக அமைந்திருக்கின்றது. வள்ளுவம் என்று சொன்னாலே அது வாழ்க்கையினுடைய அடிப்படை. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வள்ளுவத்தை தன்னுடைய கையில் தன்னுடைய உயிராக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் தனராசு ஐயா அவர்கள் இன்றைக்கு நமக்கு வழங்கவிருக்கக்கூடிய உரை என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கும் வள்ளுவம் என்கின்ற தலைப்பு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கும் வள்ளுவம் என்ற தலைப்பின் கீழ் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை நமக்கு செவிகளுக்கு விருந்தாக வழங்க இருக்கின்றார். ஐயா அவர்களினுடைய உரையை கேட்பதற்காக, அறக்கருத்துக்களை நாள்தோறும் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய சான்றோர் பெருமக்களாக தற்போது இணைந்திருக்கக்கூடிய அமல் ஜெரா அவர்கள், அசோகன் ஐயா அவர்கள், கந்தன் ஐயா அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்கள், ராஜேந்திரன் ஐயா அவர்கள், செல்வம் ஐயா அவர்கள் அனைவரையும், உங்கள் அனைவரையும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். தற்போது சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் முனைவர் தனராசு ஐயா அவர்களை, அவர்களினுடைய உரைகளை எங்களுக்கெல்லாம் செவிக்கு விருந்தாக வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்கய்யா. வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீதலாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர்தீர்கவே. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சங்கத்தின் வழியாக ஆய்வரங்க தொடர் எண் 105 இந்த சான்றோர் பெருமக்களுடைய அவையிலே தொடர்ந்து
ஆய்வறிஞர்களுடைய ஆய்வு கருத்துக்களையும் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படக்கூடிய உள்ளார்ந்த அல்லது சமூக சிந்தனைகளை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தனித்துவமிக்க சான்றோர் பெருமக்களை அழைத்து வந்து ஒரு அற்புதமான அறிவு சந்திப்பாக இதை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் நீண்ட நெடிய பயணத்தின் ஒரு கருவியாக இருக்கக்கூடியது. இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய அனுபவ கருத்துக்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே வந்து அவதரித்து செல்கின்றன. அதனால் இந்த வாழ்க்கை என்பது அனுபவத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருப்பதனால் வள்ளுவ பெருந்தகை ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சமுதாயத்தினுடைய சிந்தனையும் நமக்கு இரு கண்களாக நமக்கு பகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாமே உலக சிந்தனைகள், வாழ்வியல் நெறிகள், வாழ்வினுடைய அனுபவ கருத்துக்கள் இதையெல்லாம் தொகுத்து ஆய்ந்து அறிந்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மை எது என்ற அந்த கேள்விக்கான விடையை தேடக்கூடிய ஒரு உன்னத நிலையில தான் இந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இது இறைவனுடைய திருவருளை இந்த இடத்திலே நாம் நீள நினைந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே நமக்கெல்லாம் தனிமனித வாழ்க்கையை நமக்கு அற்புதமாக வடிவமைத்து தந்திருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அற்புதமானது. தமிழ் என்று சொன்னால் அதுல 1000 சிறப்புகள் இருந்தாலும் கூட வள்ளுவத்தை நாம் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் வாழ்ந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வாழும் மக்களுக்கு ஒரு அனுபவமாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இந்த திருக்குறளினுடைய தோற்றம், அதனுடைய பொருள், அதனுடைய தாக்கம் இது எல்லாம் காலந்தோறும் இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதனை பண்படுத்தக்கூடிய கருவூலமாக இருப்பது என்பது யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய தலைப்பாக நான் கொடுத்தது வாழ்வாங்கு வாழ வைக்கும் வள்ளுவம். இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித பிறவியினுடைய தொடர்ச்சி நோக்கம், ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கின்றான், இறந்து போகின்றான். தூங்குவது போல் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்பு என்ற வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அந்த வகையிலே இந்த உலகத்தினுடைய இன்ப துன்ப வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் ஒரு மனிதனை ஞான நிலைக்கு கொண்டு செல்கிறது என்ற அந்த கருத்தை வள்ளுவ பெருந்தகை வழியாக நாம் பெறும்பொழுது ஆகச்சிறந்த பயனை இந்த ஆன்மா பெறுகிறது. அந்த வகையிலே திருக்குறள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. அவர் எப்படி பிரித்திருக்கிறார் என்பதே நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் அற்புதமான கருத்துக்கள். இந்த பாயிரம் பிரித்திருப்பது போல வேற எங்கும் இவர் பிரித்திருப்பாரா, வேற எந்த நூலும் இது போல் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் அரிதுதான். அந்த வகையிலே இந்த மானுட உலகத்திற்கு உறுதி பொருள் என்று சொல்லக்கூடியது 4: அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருளை மையமாக வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு காப்பியம் படைப்பது என்றால் கூட
இந்த 4 உறுதிப்பொருள்களும் கண்டிப்பாக தேவை. அந்த வகையிலே இந்த உறுதிப்பொருள்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பெரும் பிரிவுகள் தான் இந்த பின்பு வரக்கூடிய குறள்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தை அள்ளித் தருகிறது. சிலர் சொல்லுவார்கள், அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஆனால் எங்கே இருக்கிறது வீடு வேறு என்று கேட்பார்கள். இந்த வீடு வேறு என்பது என்ன என்று சொன்னால், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய அந்த வாக்குக்கு வள்ளல் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பாடலை சொல்லுவார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளுமதே நன்னிதியே நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து வாழ்த்துது வம்மீன் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்லுவார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டும். அதற்கு அடிப்படையாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு அடித்தளம் போட்டு தருகிறார். அந்த வகையிலே இந்த கடவுள் வாழ்த்து என்று சொல்லும் பொழுது பாயிரத்திலே அழகாக பிரித்திருக்கிறார் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்திலே 10 குறளிலே கடவுளை பற்றி சொல்ல வேண்டும். அடுத்தது வான் சிறப்பை 10 குறள் சொல்ல வேண்டும். இந்த வான் சிறப்பு என்று சொன்னால் எங்கே இருக்கிறது என்றால், வான் என்றால் நீரை பற்றி தான் பாடுகிறார், மழையை பற்றி பாடுகிறார், அது இன்பத்தினுடைய குறியீடு. நீர்த்தார் பெருமை, இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய ஆன்மாவும் பக்குவப்பட்டு அதே நேரத்திலே இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட்டு சென்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை பற்றி அந்த இடத்திலே பாட வேண்டும். இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள், அதாவது பொருளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களை, தியாக சீலர்களை, அவர்களை நீர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்திலே அதை வைக்கிறார். அடுத்ததாக அரண் வலியுறுத்தலை பார்க்கும்போது, அறம் என்பது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய ஆற்றல் மையம். இந்த அறம்தான் இந்த உலகத்தை ஆளுகின்றது என்பதனை வள்ளுவ பெருந்தகை அதை அழகாக சொல்லுகின்றார். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், முதலில் அறம், பின்பு பொருள், அதுக்கு அடுத்ததாக இன்பம், அதுக்கு அடுத்ததாக இறை என்று சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய வீடு பெறை பற்றி அவர் சொல்லுகின்றார். இப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த வீடை கடவுள் வாழ்த்தோடு நாம் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த இடத்திலே 4 உறுதிப்பொருள்களும் இதுல இருக்கிறது என்பதுதான் தென்னம். அந்த வகையிலே அந்த 10 குறளிலே நமக்கு அழகாக சொல்லும் பொழுது சொல்லுவார். 2வது குறளிலே சொல்லுவார், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழால் எண்ணின் என்று சொல்லுவார். கற்றல் என்று சொன்னாலே அந்த வாளறிவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த திருவடியை நாம் பற்ற வேண்டும். அவனுடைய சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த நிலையை உணர வேண்டும் என்பதனை அவர் தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இன்பமும் துன்பமும், இருளும் வெளிச்சமும் என்ற 2ம் சமமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது, நல்லதும் கெட்டதும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த மனிதனுக்கு மனம் ஒரு கருவியாக இருக்கிறது. அந்த கருவி என்பது சில நேரங்களில் நமக்கு துன்பத்தை கொடுக்கும், சில நேரங்களில் இன்பத்தை கொடுக்கும். அதுதான் நமக்கு 6வது அறிவினுடைய கருவியாக விளங்கக்கூடியது மனம். அதை பற்றி சொல்லும் பொழுது, தனக்குவாமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்லுவார். மனம் என்று இருந்தால் கவலை கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னால், அந்த மனக்கவலை போக்குவது யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், ஓமை சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக அந்த பிறவி பெருங்கடல் என்று அந்த பிறவியை பற்றி பேசுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த உலகத்திலே, இந்த மண்ணிலே தொடர்ந்து நாம் இறந்து பிறந்து கொண்டே இருக்கிறோம். எதற்காக? அனுபவம் என்ற ஒன்றை பெறுவதற்காக மட்டுமே, வேறு எதுவும் அல்ல.
அதனால இந்த அறம் என்பதனை இந்த ஆன்மா, இந்த உயிர் எப்படி அதை பற்றும் என்று சொன்னால் அப்படி பற்றாது. இயல்பாகவே ஐம்புலனால் வரக்கூடிய அந்த ஐம்புல இன்பத்தைத்தான் முதலில் பற்றும். அந்த ஐம்புல இன்பத்தை பற்றுகின்ற பொழுது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பொருள் தேவைப்படும். இப்படிதான் இந்த உலகத்திலே நாம் உள்ள வருகிறோம். இந்த இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவது போல அந்த பொருளை இரு வழியாக நாம் சம்பாதிக்க முடியும். ஒன்று தவறான வழியிலே, இன்னொன்று சரியாக வழியிலே. தவறான வழியிலே அதிகமாக நம் பொருள் சேர்க்க முடியும். ஆனால் அதே நேரத்துல அந்த செல்வம், பிறரை அழவைத்து விட்டு வருகின்ற செல்வம் நம்ம அழவைத்து விட்டு சென்று விடும் என்று சொல்வார். இந்த வகையிலே அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு இன்பத்தை நல்காது, துன்பத்தை தான் நல்குகிறது என்பதனை இந்த ஆன்மா உணர்கிறது, இந்த உயிர் உணர்கிறது. அப்படி அடுத்த கட்டதாக அது என்ன நினைக்கிறது என்று சொன்னால், ஏன் இந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை வைக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், அனுபவம் சொல்லுகிறது, உன்னுடைய முன்னோர்கள் அறத்தின் வழியாக பொருளை ஈட்டினார்கள் என்று அந்த உணர்கிறது. அப்ப அறம் என்றால் என்ன என்பதனை அந்த ஆன்மா, அந்த உயிர் தேடுகிறது. அப்ப அறம் என்பது என்ன அப்படின்னா, சமமாக ஒரு சான்றோனாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையை அதை எடுத்துக்காட்டுகிறது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வோர் அமைந்தொருவால் கோடாமை சான்றோருக்கு அணி என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே சமமாக இருந்து அறத்தை கடைபிடிக்க வேண்டும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்று சொல்லுகிறார். மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பதால் மிகச்சிறந்த அறம் என்று சொல்கின்றார். அறத்தின் வழியாகத்தான் பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். அப்ப அறத்தின் வழியாக பொருள் ஈட்டி அந்த பொருளின் வழியாக இன்பத்தை நுகர்ந்தால் ஒரு அனுபவம் கிடைக்கிறது. என்ன அனுபவம் கிடைக்கிறது என்று சொன்னால், இறை ஆற்றலை உணரக்கூடிய, வீடு வரை அடையக்கூடிய ஒரு பக்குவ நிலையை இந்த ஆன்மா பெறுகிறது. அதைத்தான் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சன்மார்க்கம் என்று நம்மளுடைய மெய்யியல் கோட்பாடு, சித்தர் பெருமக்கள், சமய தலைவர்கள் எல்லாம் அதை பதிவு செய்கின்றார்கள். அப்பொழுது என்ன என்று சொன்னால், அறத்தின் வழியாக பொருளை ஈட்டி பொருளின் வழியாக இன்பத்தை, எப்படி அந்த இன்பத்தை நாம் நாடுவது என்று சொன்னால், அதற்கு அந்த வினாவை எழுப்பும் போது வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுகின்றார். என்னன்னா, அறம் என்பதே இல்வாழ்க்கை. ஞானசம்பந்த பெருமான் அழகா சொல்லுவார், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மண்ணிலே நாம் வாழ்வதற்கு ஒரு அனுபவம், இந்த உயிருக்கு ஒரு அனுபவம் வேண்டும். என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையை அற வாழ்க்கையாக அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லறவியல் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் வைக்கிறார். இல்லறவியல் என்று சொன்னால் இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, நல்ல வாழ்க்கை துணை ஒரு மனிதனுக்கு வேண்டும். அந்த வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய பயனாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். அந்த அனுபவம் என்ன நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், அன்புடைமையை நமக்கு கொடுக்கிறது. அந்த அன்புதான் என்ன நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வது எது என்று சொன்னால், விருந்தோம்பல், இனியமை கூறல், செய்ய வேண்டிய அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, தீவனை வினையச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ் என்று முடிக்கின்றார். இந்த தீவனை அச்சம் வரைக்கும் இந்த ஆன்மா வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, நீங்க முதல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இல்வாழ்க்கை என்பது நல்ல கணவன் மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறதுன்னா, அன்பை நமக்கு உடைமை பொருளாக கொடுக்கிறது. அப்பொழுது உடைமை பொருள் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெறுகிறோம். எப்படி? விருந்தோம்பலாக கொடுக்கிறோம், இனிய சொற்களாக நாம் கொடுக்கிறோம். ஏன் நம்ம இதெல்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கிடைத்ததை பிறருக்கு கொடுக்கிறோம், எனக்கு கொடுத்தார்கள் நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் என்ற செய்நன்றி அறிதல். ஏன் செய்நன்றி அறிதல் வேண்டும் என்று சொன்னால், நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நடுநிலைமையோடு இருக்க வேண்டும்.
அந்த நடுநிலைமை ஒருவனுக்கு வந்து விட்டால் எப்படி வரும் என்று சொன்னால், அவன் அடக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் உடைமை பொருளாக அவனுக்கு வர வேண்டும். சரி, அடக்கமுடைமை வந்து விட்டால் என்ன கிடைக்கும் அவனுக்கு என்று சொன்னால், ஒழுக்கம் அவனுக்கு வரும். அந்த ஒழுக்கம் அவனுக்கு உடைமையாக மாறும் என்று சொல்லுகின்றார். இந்த ஒழுக்கமுடைமை வந்த பின்பு அதற்கு அப்புறம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த வாழ்க்கையிலே இன்னொரு பக்கம் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பிளஸ் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு, இந்த உலகத்துல எல்லாமே நல்லதா இருக்கான்னா இல்ல. இரவும் பகலும், வெளிச்சமும் இரவும் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல நம்மளுடைய உள்ளத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் வகுத்து வைக்கிறார். எப்படி? பிற பொருள் மீது விளைகின்றது. பிறனில் விளையாமை, பொறை உடைமை, பொறுமை உடைமையாக உனக்கு வர வேண்டும். மனதிலே குற்றமில்லாமல் இருக்க வேண்டும். அழுக்காராமை, வெகாமை, அதுக்கு அந்த பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிறரை நாம் புறம் கூறாமல் இருக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி நாம் பேச பேச என்னன்னா, பயனில்லாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த பயனில்லாத சொல் நமக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னால், தீவினையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த இடத்திலே மாணிக்கவாசக பெருமான் சொன்ன வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அறம்பாவம் எனும் அரங்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கும் ஓடி மலம் சோறு 9 வாயிற்குடியிலே மழுங்க புலனைந்து வஞ்சகம் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து நல்லுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என்று பாடுவார். இந்த அறம் பாவம் என்ற இரண்டும் செய்ய செய்ய நமக்கு ஊட்டும் போது அந்த வினை அச்சம் ஏற்படுகிறது. ஒரு தவறு செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு வினை அச்சம் ஏற்படுகிறது. இப்பொழுது அந்த ஆன்மா ஒரு வினாடி தன்னை சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு நேரம் கொடுக்கிற வள்ளுவ பெருந்தகை. அப்பொழுது என்ன உணர்கிறது என்று சொன்னால், தான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பொருள் என்ன என்பதனை அது திரும்பி பார்க்கிறது. அப்பொழுது ஒப்புரவு அறிதல் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். பிறருக்காக வாழ வேண்டும், போதும், நம்மளுடைய வாழ்க்கை போதும், பிறருக்காக நாம் வாழ வேண்டும். அப்ப பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ்வது? கொடுக்க வேண்டும். நாம் இதுவரை சேமித்து நம்ம வைத்திருந்த பொருள் எல்லாம் நமக்கு என்று வைத்திருந்த பொருளை எல்லாம் பிறருக்கு கொடுத்து அந்த இன்பத்தை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உடலுக்காக வாழ்கிறோமா இல்லை உயிருக்காக வாழ்கிறோமா என்ற கேள்வி பதில் அங்கு கிடைக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலை கேட்கும் போதுதான் அந்த பதிலுக்கான அர்த்தம் தான் ஈதல். பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். வரும். அப்ப கொடுக்கின்ற எண்ணம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா, இயல்பாகவே அந்த இல்லற வாழ்க்கையிலே நமக்கு புகழ் வந்து சேர்க்கும். புகழ் வந்து சேர ஆரம்பிக்கும். இப்படி புகழ் வந்து சேர சேர என்னன்னா, நமக்கு ஒரு 60 வயது வந்துவிடும். இந்த 60 வயதுக்கு வந்த பின்பு நம் அடுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ வேண்டும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க, இல்லற வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், துறவர வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்ப துறவரத்தை 2வதிலே அவர் பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அருளுடைமை என்று பிரிக்கிறார். அந்த அருளுடைமை என்பது எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய, எல்லா உயிர்கள் இன்புற்றிருக்க வேற எதுவும் அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சொன்னது போல, அருள் நமக்கு உடைமை. அங்கு அன்பு உடைமையாக இருந்தது. துறவுக்கு பின்பு அருள் நமக்கு உடைமை பொருளாக வேண்டும். அடுத்ததாக புலால் மறுக்கிறார். பிற உயிர்களை கொன்று உண்ணக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்கக்கூடாது, அது இருந்தால் அருள் வராது என்று சொல்லுகின்றார். சரி, அதற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தவம் செய்தல் வேண்டும். தவம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, தன் ஐம்புலன்களை அடக்கி ஒரு நெறிய வைத்து மனம் உணர வேண்டும். அதற்கு ஒழுக்கம் உடைமையாக இருக்க வேண்டும். அங்க ஒழுக்கம் உடைமையாக இருந்தது. இங்க எப்படின்னா, கூடா ஒழுக்கம் இருக்கக்கூடாது. கல்லாமை. இதுவரை சொன்ன வள்ளுவ பெருந்தகை அதுக்கு அடுத்ததாக சொல்கின்றார், வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை என்ற இதுவரைக்கும் இந்த உலகத்துல எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எதற்காக நாம் இந்த மண்ணிலே வந்திருக்கிறோம், எதற்காக நாம் வாழ வேண்டும், எது உறுதி பொருள், எது சத்து பொருள், எது அசத்து பொருள் என்பதனை அந்த தெளிவு இந்த ஆன்மாவிற்கு, உயிருக்கு வந்துவிடும்.
அப்படி வந்துவிட்டால் என்னன்னா, இந்த உலகம் நிலையில்லாமை என்பதனை உணர்ந்து கொள்கிறது. அப்படி உணரும் போது இயல்பாகவே துறவு பிறக்கிறது என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப துறவு என்பது பிறக்க வேண்டும். அது நம்மளா முயற்சி செய்து ஏற்றுக்கொள்வது அல்ல. நீங்க அதான் சொல்றாங்கல்ல, மண்ணின் நல்ல வண்ணம் இந்த உலகத்திலே நீங்க சரியாக வாழ்ந்து விட்டால், இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் துறவு தானாக வந்தெய்த வேண்டும். அப்படி அந்த துறவு தானாக வந்தெய்த பின்பு அப்பொழுதுதான் அந்த மெய்யுணர்தலை பற்றி இந்த ஆன்மா தேட ஆரம்பிக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள். என்னால உணர முடியுது. ஏன்னா இந்த உலகத்துல எது, ஏன்னா அவர்கள் எல்லோரும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த உலகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்து விட்டோம். எது உண்மை, எது பொய்? அப்ப உண்மை இருக்குல்ல, அதை எப்படி உணர்வது? மெய்யை தெரிந்து கொள்வது என்பது வேறு, மெய்யை படித்தறிவது என்பது வேறு, மெய்யை ஆய்வறிவது என்பது வேறு. ஆனால் இந்த இடத்திலே வள்ளுவ பெருந்தகை அழகாக ஒரு வார்த்தை போடுகிறார், மெய் உணர்தல் என்ற வார்த்தையை போடுகிறார். அந்த மெய்யை உணரத்தான் முடியும். அப்ப இந்த வீடு பேருங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னார்ல, அதுல சொல்லல. ஆனா கடவுள் வாழ்த்து முழுவதும் வீடு பேரு தான். அப்ப அந்த வீடு பேரை பற்றி இந்த ஆன்மா இந்த மரணத்துக்கு பின்றைய நிலை. இப்ப திருமூலர் சொல்லுவார், பெயரணி நீக்கி பிணமென்று சொல்லி சூறை காற்றிடை கொண்டு சென்று சுட்டிட்டு நீரிடை மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. உண்மைதானே? இது யாருக்குமே நடக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அப்படி நடந்தா நான் இந்த இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மெய்யை நான் உணர்ந்திருக்கிறேனா? உண்மையிலே அந்த மெய் இருக்கிறதா இந்த உலகத்திலே அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது என்று அது பதிவு செய்ய. மெய் உணர்தல், மெய் உணர்ந்த பின்புதான் அவாவை அறுத்தல் என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது. அவர் இதெல்லாம் ஒரு உளவியல் அடிப்படையில பார்க்கும்போது இது மாதிரிலாம் எந்த மனிதனும் வகுக்க முடியாது. அதனாலதான் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது மாதிரியான உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் எப்படி பதிவு செய்ய முடியுது அப்படின்னா, அவர்கள் மெய்யியலுக்கு மேல நின்றவர்கள், தன்னை உணர்ந்து தலைவனை அறிந்தவர்கள் தான் இதையெல்லாம் இவ்வளவு அழகாக பதிவு செய்ய முடியும். இருவினை நீங்கியவர்கள் தான் நூல் இயற்ற வேண்டும் என்றே சொல்லுகிறார்கள். இலக்கணத்துல, தொல்காப்பியத்துல அப்படி சொல்லப்படுகிறது. இருவினைனா நல்வினை தீவினை இரண்டும் நீங்கியவர்கள் தான் நூல் இயற்ற வேண்டும். அப்படி எடுத்தோம்னா இன்னைக்கு யாருமே நூல் இயற்ற முடியாது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவாவை அறுத்தல் வேண்டும்ங்கிறார். ஆசை என்பது நமக்குள்ள இருக்கிறோம், கண்டிப்பாக இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வயதாகி விட்டது, நமக்கு எல்லாம் ஆசைகளும் இல்லை, போய்விட்டது என்று சொன்னால் இப்படியெல்லாம் இல்லை. மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தீராத ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவா என்பது, ஆசை என்பது மனதோடு தொடர்ந்து அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அது விதையாக தூங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கான ஒரு சூழல் கிடைத்து விட்டால் டக்கென்று அது வெளியே வந்துவிடும். அது சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, அந்த விதைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வறுத்து விட வேண்டும் என்று சொல்கின்றார். வறுத்து விட்டால் நீங்க எங்க வேணாலும் விதைச்சு பாருங்க, கண்டிப்பா முளைக்காது. யார் வறுப்பது, எங்கே வறுப்பது, எப்படி வறுப்பது? இதைதான் நம்மளுடைய சமய தலைவர்கள் அழகாக சொன்னார்கள். அவா அறுத்தல் என்று சொன்னால் நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அறுத்தெறிய வேண்டும். இதெல்லாம் அறுத்து எறியலாம் சார், இதெல்லாம் மெய்யியல் கோட்பாடுகளை பற்றியே பேசுகிறது என்று சொன்னால், இந்த அறக்கோட்பாடுகள் முழுவதுமே இல்வாழ்க்கையை பற்றி பாடுகிறது, மெய்யியல் கோட்பாடுகளை பற்றி மட்டுமே பாடுகிறது. இதுல எங்க வீடு பேர் இருக்கிறது என்று சொன்னால், துறவர முழுவதும் வீடு பேற்றை பற்றியான செய்திகளை அங்கங்கு அவர் தெரிவித்து விட்டே வந்துகிட்டே இருக்கிறார். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கலாம். என்னன்னா, ஒரு பருந்தோட ஒரு பருந்தை நாம் பார்த்தால் எப்படி இருக்கு? வானத்திலே பறந்து வருகின்ற ஒரு பருந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னா, 2 ரெக்கைகளையும் விரித்து அப்படி பறந்து வருகிற பொழுது ஒரு பக்கம் என்னன்னா இல்லறவியல், துறவரவியல். இன்னொரு பக்கம் என்னன்னா இன்பத்துப்பால், பொருட்பால்.
ரெண்டுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, ஊழ் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அத ஊழியல்னு ஒரே இதுல தனியாவே வச்சிருப்பார். அந்த ஊழையும் 10 குறள்ல தான் சொல்லியிருப்பார். அதுதான் வினை கோட்பாடு. இதுதான் ரகசியம். இதுதான் ரொம்ப முக்கியமானது, தலைமையானது. நம்ம இந்த மண்ணிலே பிறப்பதற்கு அடிப்படை எது என்று சொன்னால் வித்து தான். அந்த வித்து எப்படிப்பட்டிருக்குன்னா, நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடிய ஒரு வித்தாக வினை என்ற வினை கோட்பாடு அதிலே அடங்கியிருக்கிறது. அந்த வினைதான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. இதை வள்ளுவ பெருந்தகை ஊழ் என்று இந்த அதிகாரத்திலே வைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பதிகத்திலே எப்படி சொல்வார் அப்படின்னா, இந்த 10 பாடலையும் படித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தோடுடைய செய்வியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்ற அந்த பாடல் தொடர்ந்து 10 பாடல் வரும். 11 பாடல், 10 பாடல் சொல்லி முடித்த பின்பு 11வது பாடல்லே திருக்கடைக்காப்பு என்று வரும். அந்த பாடலை சொல்லுவார், ஒரு நெறிய மனம் வைத்துணர் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று பாடுவார். இது ரொம்ப 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 மிக அற்புதமான பாடல். நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த மண்ணிலே நாம் பிறப்பதற்கு அடிப்படை காரணமே வினை. அப்ப ஊழ் வினைதான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்போ தொல்வினை நீக்குவதற்காகத்தான் இந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, பிறந்து விட்டோம், பிறந்த உடனே அடிப்படை வசதிகள் நமக்கு தேவை சார். இருக்கிறதுக்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, அப்புறம் தானே எல்லாமே அப்படி படிப்படியா போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை எது என்று சொன்னா பொருள் தானே. பொருள் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தானே அது அந்த இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அப்ப பொருள் தானே இருக்கணும், முதல்ல வச்சுக்கணும். இல்லை, அப்ப அறத்தை முன்னிறுத்தி வைத்து விட்டு, நடுவிலே ஊழை வைத்து விட்டு, பொருள் அதிகாரமும் பொருள் தன்மையிலே சுதந்திரம் பெற்றவர்கள் கூட எதிலே சுதந்திரம் பெற முடியாது. இப்ப கூட நிறைய பேர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பொருளிலே நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன், என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு, நான் பொருளாதாரத்துல சுதந்திரம் அடைஞ்சிட்டேன். சரி, வினை கோட்பாடுல உங்களுடைய வினை தீர்ந்து விட்டதா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலே அங்க கிடையாது. இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, இந்த பணத்தை நீங்க எடுத்து போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்து போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாம் முயற்சி செய்யணும், நம்மளும் முயற்சி செய்யணும். இந்த வாழ்க்கை எதற்காக, நம்மளுடைய வினையை எந்த அளவுக்கு நாம் கழித்திருக்கிறோம். அப்ப வினை கழிவது என்பது என்ன அப்படின்னா, புண்ணியம் பாவமும் ரெண்டுமே சமமாக நாம் கழித்தல் வேண்டும். இப்படி கழிச்சாதான் ஊழ்வினை இல்லாமல் போகும். அப்ப நீங்க அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருள் அதிகாரத்துல சொல்லும் பொழுது ஒரு அரசனுக்கும் ஒரு நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் என்னென்ன விஷயமெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், இந்த இடத்துல அப்படியே மாறுகிறார். ஒரு எப்படி ஒரு நாட்டை எப்படி ஒரு முதலமைச்சன் எப்படி ஆள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை, நிர்வாகம் சார்ந்த கருத்தை அற்புதமாக அவர் செய்கின்றார். இப்ப பொருள் அதிகாரத்துல பொருளை உணர்ந்த அரசனாக இருந்தாலும், ஆசைய அறுத்த துறவியாக இருந்தாலும், இல்லறத்துல வாழ்ந்த இல்லறவாசியாக இருந்தாலும், தலைவன் தலைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வாழ்ந்த அந்த அனுபவம் பெற்ற தலைவியாக இருந்தாலும், அவர்கள் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஊழ்வினையோடு தொடரப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஊழ்வினையோடு தொடரப்பட்டு, அதனாலதான் நடுவில் அவர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஊழ்வினை என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனா இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா அதை பத்தி ரொம்ப அதிகமா பேசாம, இதை பத்தி பேசணும்னா அதிகம் தேவையில்லை, ஆனா அது முக்கியம் அப்படிங்கிறத 10 குறள்ல அவர் பாடி சென்றிருக்கிறார். ரொம்ப அற்புதமானது. இந்த பொருள் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அரசியல், அமைச்சியல், அரணியல், நட்பியல் இப்படியெல்லாம் பிரிச்சுட்டு குடியலை பிரிக்கிறார். கடைசியில மக்களை பற்றி பாடுகிறார். இப்படியெல்லாம் பாடிய வள்ளுவ பெருந்தகை காமத்துப்பால் இன்பத்துப்பாலை எப்படி பாடுகிறார் அப்படின்னா, அதை எப்படி பிரித்து சொல்கிறார் அப்படின்னா, 2ஆக பிரிக்கிறார். ஏன் நாம் பொருள் அதிகாரத்தை ஏன் கடந்து போகணுமா அப்படின்னா, பொருளதிகாரம் ஒரு பெரிய கடல். அது நான் முன்னாடி சொன்னது போல ஒரு தனி மனித வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு நாட்டை
வடிவமைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கும் ஒரே கருத்து 2 பேருக்கும் பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதுமாக புறப்பால் என்று சொல்லலாம். புறம் மட்டுமே. ஏன்னா இந்த உலகத்துல 2 இருக்கு. ஒண்ணு அகம் புறம் அப்படின்னு பிரிக்கும் போது போரும் காதலும் என்று சொல்வார்கள். அப்ப இந்த போரும் காதலும் என்று சொல்லும் போது ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. உள்ள இருக்கிறது தான் வெளியில நடக்குது, வெளியில இருக்கிறது தான் உள்ள வடிவமைக்குது. இப்படிதான் இருக்கு. அப்ப உள்ள அகம் என்பது காதல் துறையாகவும், வெளியிலே வீரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது போர். அதற்கு மையமாக இருக்கக்கூடிய அதை களமாக காட்சிப்படுத்துவது எது அப்படி சொன்னா அது ஒரு அரசன், குடிமக்கள், ஒரு நிர்வாகம், படைத்திறன், ஒற்று, இப்படி பல பிரிவுகள் அதில் பிரித்து அதையெல்லாம் வகைப்படுத்தி சொல்லிவிட்டு என்னதான் ஒரு மனிதன் இருந்தாலும் அவனுடைய அக வாழ்க்கை தான் ரொம்ப 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 முக்கியம். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் அக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சிறந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு தனி மனிதன் தன்னுடைய அனுபவம் தான் மிகச்சிறந்தது. எந்த மனிதனும் தன்னை உணராமல் தலைவனை உணர முடியவே முடியாது. நீங்க காட்டுக்கு போய் தவம் செய்யலாம் நேரடியெல்லாம் சொல்லல. திருமணம் பண்ணிட்டு இங்கே வாழுன்னு தான் சொல்ற. அப்ப திருமணம் பண்ணிட்டு வாழுன்னா 2 பக்கம் இருக்கிறது. அந்த இல்லற வாழ்க்கைக்கு இன்பத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். இந்த களவு வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் திருமணத்துக்கு முந்திய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கற்பு என்பது திருமணத்துக்கு பிந்திய நிலையை எடுத்து காட்டுகிறது. இது 2மே அனுபவத்துக்குரியது. இதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தலைவனும் தலைவியும் சந்திச்சு பேசிக்கிறாங்க, இதெல்லாம் போய் வள்ளுவ பெருந்தகை இப்படி இதெல்லாம் பேசணுமா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது வள்ளுவ பெருந்தகை இன்பத்துப்பாலுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும், அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சில பேருக்கு இல்லை. ஏன்னா இந்த இன்பத்தை நம்ம அப்படி மட்டும் பார்க்க கூடாது, இன்னொரு முறையாகவும் பார்க்க வேண்டும். எப்படி நான் முன்னாடி சொன்னது போல பொருளதிகாரத்தை ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்துக்கு எப்படி வள்ளுவ பெருந்தகை பிரித்து சொன்னாரோ அதே போல இன்பத்துப்பாலையும் ஒரு தனி மனிதனுடைய அகச்சிந்தனையோடு நாம் அதை அணுக வேண்டும். எப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல நான் சொன்ன 60 வயது வரைக்கும் ஒரு இல்வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை சிறப்புடைய இல்வாழ்க்கை. 60 வயதிற்கு அப்புறம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை 2வது 60. அப்ப ஒரு மனிதன் 120 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதுதான் நியதி. அப்ப நம்மளுடைய அனுபவம் என்பது அடுத்தது இறை சிந்தனையோடு. அப்ப இறை சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா இந்த உயிர் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்க போகிறோங்கிறதுக்கான சேமிப்பை அவர்கள் செய்ய வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். 60 ஆண்டுகள் நாம் வாழ்ந்துட்டோம், எல்லார் வாழ்க்கையிலும் வாழ்ந்துட்டோம். 20 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம், 40 ஆண்டுகள் அதுல வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது நமக்குள்ளதான் இருக்குங்கிறத ஒரு தனி மனிதன் உணர வேண்டும். அப்ப ஆண் பெண் என்பது உடல் சம்பந்தத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எது சொல்லுகிறது, எதை சொல்லி கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த உடலிலே இருக்கின்ற இரு சக்திகளையும் நாம் உணர்ந்து அதற்கு அப்புறம் அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா இறையாற்றலோடு தொடர்புடையது. அதனாலதான் சொல்றேன், இந்த வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். நீங்க இல்லற வாழ்க்கையிலே களவு கற்பு வாழ்ந்த பின்பு நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் இறைவனோடு வாழக்கூடிய அந்த ஞானத்தோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு ஞான விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஞான விழிப்புணர்வு ஏற்படும் போது என்னன்னா இதை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, பகிர முடியாது. இந்த அனுபவங்களை பகிர முடியாது. ஒரு தலைவனும் தலைவியும் நுகர்கின்ற இன்பத்தை எப்படி இருந்தது என்று யாருக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுபோலதான் இந்த நிலை. அப்ப இந்த இறை சிந்தனையிலே இந்த ஆன்மா ஈடற வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல மார்க்கமே வேறாக மாறுகிறது. அது என்ன மார்க்கம் அப்படின்னா மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லுகின்ற மார்க்கம் சன்மார்க்கம் என்ற அந்த சன்மார்க்கத்தை இந்த இன்பத்து பாலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இப்படி பொருத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அப்ப அது சன்மார்க்க இறைவனோடு, அதாவது சித்தாந்தம் என்ன சொல்லும் அப்படின்னா
இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆன்மாக்களும் பெண் தன்மை உடையது, இறைவன் மட்டுமே ஆணாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த பகுதியிலே ஒரு கணவன் மனைவியாக வந்த அந்த ஆன்மா அடுத்ததாக இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த ஆன்மா தன்னை ஒரு பெண்ணாக உருவித்துக் கொண்டுதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரண இல்வாழ்க்கையில நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில எப்படி கலவியலும் கற்பியலும் இருக்கிறதோ அதுபோல இந்த இடத்திலும் இறைவன் நம்மளை ஆட்கொள்வார் அப்படிங்கிறார். இதுதான் கலவியல். அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. யாருக்கு? இந்த ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் திருமணம் நடக்கும்போது அதுக்கு அப்புறம் அவர்கள் சேருகின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை ஒன்று களவியலாக இருக்கிறது, அதுக்கு அடுத்ததாக கற்பியலாக மாறும். இப்படி மாறிய அந்த ஆன்மா இறைவனோடு இரண்டரை களத்தல் நிலை இருக்கிறதே, இதைதான் அவர்கள் வீடு வேறு என்று நமக்கு பதிவு செய்ய. இத ஏன் வள்ளுவ பெருந்தகை தனியாக வைக்கவில்லை என்று சொன்னால், இதை நீங்கள் மூன்றையும் சரியாக கடந்து விட்டால் 4வது கதவு தானாக திறக்கும். அதை நீங்கள் தான் திறக்க வேண்டும். அது உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அதற்கான சாவியும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதைதான் சொல்லாம சொல்லுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. நீங்க வாழ்கின்ற இந்த இல்லற வாழ்க்கை வையகத்துள் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டால் வானகத்தினுடைய கதவு தானாக திறக்கும். அவையார் அழகா சொல்லுவாங்க, வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படிமா. இந்த வானவர் நாடு வழி திறந்துடுமே, எப்ப அந்த வானவர் நாடு வழி திறந்துடும் என்று சொன்னால், அறத்தின் வழியாக பொருளும் பொருளின் வழியாக இன்பத்தையும் நுகர்ந்து கடைசியாக நாம் வீடு வரை அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும் என்று சொல்றோம். இதையெல்லாம் சொன்னதுதானாங்க ஐயா. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றாரு, தன்னுயிர் தானறப் பெற்றானே மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுயிர் தானறப் பெறுதல். ஒரு மனிதன் என்பவன் தன் உயிரை இந்த உடம்பை விட்டு வெளியில எடுக்கின்ற கலை இந்த மனிதனுக்கு, நம் தமிழர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது தவத்தால் விளையக்கூடியது. தன்னுயிர் தானறப் பெறுதல் வேண்டும். இன்னும் ஒரு படி மேல நின்று சொல்றாரு, ஐயப்படாத அகத்தது உணர்வானை. ஐயப்படாத அகத்தது உணர்வானை. அடுத்தவருடைய மனதை படிக்கின்ற வல்லமை உடையவனாக நாம் மாற வேண்டும். இதெல்லாம் மெய்யுணர்தல்லே அது அந்த நமக்கு அந்த துறவு நிலையிலே அதெல்லாம் பதிவு செய்கின்றார். அப்ப அந்த துறவு நிலையிலே நமக்கு பக்குவப்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, அந்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம வர வேண்டிய ஒரு சூழலில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்துக்க. இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறது. நம்ம மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ இன்பத்துப்பாலை களவியலும் கற்பியலும் சொல்லிவிட்டு அப்படியே நீங்க பொருத்தி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இறைவனோடு பொருத்தி பாருங்க. அதை களவியலும் கற்பியலும் பாருங்க. இப்ப திருமணத்துக்கு முந்தைய நிலையில எப்படி இருக்காங்க ஒரு தலைவன் தலைவி, எப்படி இருக்காங்க? திருமணத்துக்கு பிந்தைய நிலையில தலைவன் தலைவி எப்படி இருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்ப நிலை எப்படி இருக்கிறது? அது பேரின்ப நிலை. அதுதான் வீடு பேரு. மீண்டும் அந்த ஆன்மா பிறக்காது. அததான் அவர் நம்மளுடைய வல்ல பெருமான்னு சொல்கிறார். நான் சொன்னது போல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊத்தெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லும் பொழுது உள்ளம் உருகுகிறது, உயிர் உருகுகிறது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்ற இந்த உயிருக்கு மீண்டும் இன்னொரு பிறவி தேவையில்லை. மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அந்த விழிப்புணர்வு, முழு விழிப்புணர்வு ஒரு ஆன்மாவிற்கு முழு விழிப்புணர்வு எப்பொழுது வந்துவிட்டதோ அது வீடு வேற்றுக்கு உரியதாக மாறுகிறது. இந்த நூலும் நமக்கு கடைசியில கொண்டு போய் நிறுத்துகின்ற இடம் முழு விழிப்புணர்வை மட்டும் நமக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு அதோட பணியை முடித்து விடுகிறது. அடுத்தது நாம் தான் பயணிக்க வேண்டும். அப்படி பயணம் செய்தால் கண்டிப்போடு இறை ஆற்றலோடு தன்னை படைத்த தலைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். சைவ சித்தாந்தத்துல ஒரு கருத்து சொல்வாங்க, செம்மலர் நோண்டால் சேர ஒட்டா அம்மலம் கழிய அன்பரோடு மறி மாளரனேயும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தான் என அரணென தொழுமே என்று சொல்வார்கள். அதனால இறைவன் வீடு வேறு இந்த தன்மை ஒரு ஆன்மா பெற வேண்டும் என்று சொன்னால் இது பல பிறவிகள் எடுத்து நாம் தொடர்ந்து வருகின்ற அந்த வாழ்க்கையிலே வள்ளுவம் என்பது நமக்கு வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைத்து அந்த தெய்வ நிலையிலிருந்து இறையோடு கலக்கின்ற அந்த வீடு பற்றையும் நல்குகிறது என்ற அந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து
நல்லுள்ளங்களுக்கும் குறிப்பாக சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் இதை தொடர்ந்து செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கும் வள்ளுவம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு வள்ளுவம் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருந்து இருக்கின்றது, மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வே நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அர்த்தமாகும். அந்த நிலையை நாம் பெறுவதற்கு வள்ளுவம் நம்மை எப்படி வழிநடத்துகின்றது என்பதனை மிக தெளிவாக இல்லறத்தில் அன்பை உடைமையாகவும் துறவரத்தில் அருளை உடைமையாகவும் பெற்று நாம் எப்படி வாழ்வாங்கு வாழ முடியும், வீடு பெற்றை அடைய முடியும் என்பதனை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தலைமை உரை நிகழ்த்துவதற்காக ஈரா சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடவுள் வாழ்த்து பாடி அற்புதமாக நெறி ஆளுகை செய்யக்கூடிய அனுஷா ஜெயராமன் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றி எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்த வள்ளுவத்தை அற்புதமாக தன்னுடைய உரையினால் எல்லோரையும் அவர்பால் ஈர்க்கச் செய்த, கட்டிப்போடச் செய்த ஆளுமை முனைவர் தண்டராசையா அவர்களுக்கும் மற்றும் இத்தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா பேசுவதற்கு முன்னுமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கும் வள்ளுவம் என்றால் இல்லறவியலை மட்டும்தான் பேசுவார் என்று நினைத்திருந்தேன். இல்லறவியலில் அந்த 20 அதிகாரங்கள் 24 அதிகாரங்களை மட்டும்தான், 24 அதிகாரங்களில் முதல் 4ஐ தவிர்த்து அந்த 20 அதிகாரங்களை மட்டும் எடுத்துரைப்பாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. ஆனால் ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்ன விதம், ஒவ்வொரு அதிகாரத்தையும் கொண்டு அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 உறுதிப்பொருள்களையும் வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய திருக்குறளில் எடுத்துணர்த்தி இருக்கின்றார். பலரும் சொல்லுவார்கள் அறம், பொருள், இன்பம் மட்டும்தான், வீடு பேர் பற்றி சொல்லவில்லை என்று சொல்வார்கள். அந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலும் கட்டாயமாக வீடு பேற்றை சொல்லியிருக்கின்றார்கள். ஊழ் என்ற அதிகாரத்திலும் கூட சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நல்வினை தீவினை பற்றிய அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்று மிக விலாவாரியாக தன்னுடைய கருத்தை இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். வாழும் நெறிமுறையை காட்டி சென்ற வள்ளலாரை நினைவிற்கொணர்ந்தார். மரணமிலா பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்கு வள்ளுவர் வகுத்த கருத்துக்களை வாரி வழங்கினார். அறமே உலகாளுகின்றது என்ற வள்ளுவம், அதாவது அறத்தான் வருவதே இன்பம் என்றும் அறமே இந்த உலக ஆளுகின்றது என்று சொன்ன வள்ளுவர் அந்த கூற்றை எடுத்துணர்த்தினது மட்டுமல்லாமல், கற்றதனால் ஆய பயன் என்கொல் என்ற அந்த குறளில் சச்சிதானந்த நிலை தன்மை பற்றியும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்பதில் வரக்கூடிய அந்த சைவ சித்தாந்த கருத்தையும், 6வது அறிவினுடைய கருவியாக மனம்தான் இருக்கின்றது என்பதற்கு பொருத்தமான தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குறட்பாவையும் எடுத்துணர்த்தி, இந்த உலக வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை இறப்பு பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது அப்படி தொடர்ந்து வருவது காரணம் அனுபவம் பெறுவதற்காகவும், அனுபவத்தை பெறுவதற்கும், ஞானத்தை பெற்றும் அந்த ஞான நிலையில் ஒரு ஆன்மாவானது அடையக்கூடிய நிலை என்பதெல்லாம் பற்றி மிக விரிவாக எடுத்துணர்த்தினார்கள் ஐயா அவர்கள். இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பொருள் அவசியம். அதுவே அந்த பொருளே தன்னுடைய வாழ்க்கை என்று ஆகாது. அறத்தின் வழி பொருளை ஈட்டலாம், பொருள் வழி இன்பத்தை அடையலாம். ஆனால் சொல்வார்களே, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்று சொல்வார். அந்த குறளின்படி பார்க்கின்ற பொழுது அதுதான் என்று முழுமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொருளே தன்னுடைய வாழ்க்கைக்கு என்பது கிடையாது. அதற்கு பின்னரும் பல்வேறு விதமான நிலைகளை நாம் அடைய வேண்டி இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமானது குறள் அது. இல்வாழ்க்கை சிறக்க வேண்டும். இல்வாழ்க்கை சிறந்தால்தான், இந்த இல்வாழ்க்கை சிறந்தால் ஒரு இல்வாழ்க்கை சிறப்புறுவதற்கு வாழ்க்கை துணை நலம் அவசியம். இந்த வரிசை முறையைத்தான் சொல்லலாம் என்று இருந்தேன் நான். ஐயா அவர்கள் மிக அற்புதமாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்னார்கள். மிகச்சிறந்த இல்வாழ்க்கை அமைவது ஒரு சிறந்த வாழ்க்கை துணையினால்தான். அந்த வாழ்க்கை துணை அமைந்தால்தான் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும்.
அப்படி அனைத்தும் ஒரு 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 சேர அமைந்தால், ஒருங்கே அமைந்தால் அன்புடையவர்களாக அந்த இல்லறம் அன்பில் சிறக்கும். அன்பில் சிறந்தால் விருந்தினர்களை சிறந்த முறையில் காப்பார்கள். இனியவை பேசியும் நன்றி மறவாமையும் நடுநிலைமையோடு இருந்து அடக்கத்தை பேணியும் ஒழுக்கத்தை பேணியும் என்று எல்லா விதமான நற்பண்புகளும் கிடைக்கும் என்று இவை எல்லாமே நேர்மறையான அந்த சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும். அதற்கு பின்னர் தான் திறனில் விழையாமை என்று சொல்லக்கூடிய எதிர்மறை நிலை இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். பொறுமை அவசியம், பொறாமை கொள்ளக்கூடாது, பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளக்கூடாது, புறங்கூறக்கூடாது, பயனில சொல்லக்கூடாது, தீவினைக்கு அஞ்ச வேண்டும் என்றெல்லாம் எடுத்து நிறுத்தி இவையெல்லாம் இருந்தால் இந்த ஒப்புர வருதலும் ஈகையும் புகழும் ஒருவனுக்கு வந்து வாய்க்கும் என்று இல்லறவியலை மிக அற்புதமாக இந்த சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்மா, ஒரு 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 உயிரானது, ஒரு தலைவனானவன் தான் வாழ்வதற்கு எவ்வவற்றை கடைபிடிக்க வேண்டும், எவ்வவற்றை விட வேண்டும், அவன் ஞானம் பெறுவதற்கான வழிகள் எவை, அல்லாதவை எவை என்பதெல்லாம் நன்றாக வகுத்து சொன்ன அந்த விதம் மிக அருமையாக இருந்தது. மிக எளிதாக புரியக்கூடிய விதத்திலும் குறட்பாக்களை எடுத்தாண்ட முறையும், அதே நேரத்தில் தேவாரத்திலிருந்து திருஞான சம்பந்த பெருமான் கூறிய அந்த பாடலும் சரி, மாணிக்கவாசக பெருமானுடைய சிவபுராணத்திலிருந்தும் சான்றுகள் எடுத்து நிறுத்தினார்கள். ஒரே ஒரு செய்தியை சொன்னார், மெய்யுணர்தல் அவா அறுத்தல். இந்த 2 அதிகாரத்தை வைத்த விதமும் சரி, தன்னை உணர்ந்து தன்னை அறிந்ததால் தான் வள்ளுவர் இந்த நூலை இயற்ற முடிந்தது. மெய்யுணர்ந்து அவா அறுத்தால் தான் ஒரு நூலை இயற்ற முடியும். உண்மையிலேயே ஐயா அவர்களும் தேடி உனை சரணடைந்தேன் என்று ஒரு நூலை எழுதி அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் மதிப்புரை செய்தார்கள். உலக தமிழ் சங்கத்தில் அவருடைய நூல் மதிப்புரை செய்யப்பட்டு மிகச் சிறந்ததான நூலாக அது தேர்வு செய்யப்பெற்ற ஒரு சிறப்புக்கும் உரியதாக இருந்தது. அப்படி தன்னை உணர்ந்து தன்னை அறிந்ததால் தான் வள்ளுவர் இந்த நூலை இயற்ற முடிந்தது. யார் எந்த நூலை இயற்றினாலும் அவர்கள் தன்னை மெய்யுணர்ந்தும் இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அவாவினை அறுத்தவர்களும் தான் ஒரு சிறந்த நிலையை, ஒரு உயர்வான நிலையை, மேன்மையான நிலையை அடைவார்கள் என்பதை அந்த மெய்யுணர்ந்து சொன்ன அந்த தன்மை மிகச் சிறப்பாக இருந்தது. இல்வாழ்க்கைக்கு மெய்யியல் கோட்பாடுகள் மிக அவசியம். துறவரவியல்ல வீடு வேறு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் எடுத்து நிறுத்தினார்கள். அதே நேரத்துல பொருட்பால் அது பெரிய கடல் என்று சொல்லியும், அரசன், துறவி, இல்லறத்தான் என்று எல்லோருக்குமானது அந்த பொருட்பால், பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த 2வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருட்பால் அப்படிப்பட்டது. அது புறத்தை மட்டுமே எடுத்து நிறுத்துவது. அது மட்டுமல்லாமல் தனி மனிதர் மட்டுமல்லாமல் நாட்டிற்குரிய செய்தியையும், ஒரு நாட்டுக்கு தேவையான, அரசனுக்கு தேவையான, அமைச்சனுக்கு தேவையான செய்திகளை எல்லாம் எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பெருங்கடலாக அருமை. அக வாழ்க்கையில் சிறந்து வாழ வேண்டும். எவரும் தன்னை உணராமல் தலைவனை உணர இயலாது. அது உண்மை. அதனால்தான் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே இறைவனை, பேரின்பத்தை அடையலாம், இறைவனை அடையலாம் என்று நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், நம்முடைய தேவார திருமுறைகள் இயற்றிய பேராளர்கள், அருளாளர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இப்படி அற்புதமான இந்த அற்புதமான உரையை கேட்டு அறிந்து நாமும் தன்னுயிர் தான் அறப்பெற்று ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழக்கூடிய விதத்தில் நாம் 60 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதற்கு பின்னர் நாம் தேடக்கூடிய அந்த இறை அருளை தேடி அவன் அருளை பெற வேண்டும் என்பதை அற்புதமான அந்த சொல்லை கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்த வள்ளுவம் என்று அந்த வள்ளுவனுடைய குறட்பாக்களிலிருந்து எடுத்து சொன்ன விதம் மிக அருமை ஐயா. இந்த நேரத்தில் தங்களை ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பாராட்டி மகிழ்கின்றது, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றது. நன்றி. நன்றிங்க, வணக்கம். மிகச் சிறப்பானதொரு உரை. மீண்டும் மீண்டும் எங்களுடைய இந்த முத்தமிழ் சங்கத்திற்கு தாங்கள் உரையாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு அன்புடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி அம்மா. தலைமைக்கே உரித்தான பண்போடு மிகச்சிறந்த ஒரு தலைமை உரையை நிகழ்த்திய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பின்னூட்டம். சிறப்புரையாளர் நமக்கு தந்த கருத்துக்களில் இருந்து அதனை நாம் உள்வாங்கிய விதத்தை பின்னூட்டமாக எடுத்துரைப்பதற்காக முதலில் அசோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது இலக்கிய இணைய ஆய்வரங்கில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் பணிந்து வணங்கி, இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிகழ்வு நாள் 105 வெகு சிறப்பாக நமது சிறப்புரை உலகிற்கு கொடுத்துள்ள தனராசு முனைவர் அவர்களுக்கு வணக்கம்.
அவர்கள் இன்று நமக்கு வள்ளுவர் காட்டும் வாழ்வாங்கு ஐயாவுடைய வாழ குரல் சரியா கேட்கல. சொல்லக்கூடிய வீடு பேறு இணையம் பிழையாக அடைவதற்கான இருக்கின்றது. நிகழ்வு அறம் பொருள் ஐயா, இப்ப அறப்புறம் நல்லா என்ற கேக்குதுங்க இரு ஐயா. இப்ப பெயர்களையும் நல்லா கேக்குது. பயன்படுத்தியும் மற்றும் 133 அதிகாரங்களையும் தொகுத்து வழங்கி ஒரு சேர அப்படியே நமக்கு கொடுத்த ஒரு நிகழ்வு அருமையாக இருந்தது. மேலும் தலைவன் தலைவி அவர்களுடைய அசோகன் 60 ஐயா, வயதிற்கும் பிறகும் அவர்களுடைய ஆசை பற்றியும் மாணிக்கவாசகரின் சன்மார்க்க நெறிமுறைகளையும் நமக்கு கொடுத்தார்கள். ஒவ்வொரு நிலையும் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் அறம் செய்து வாழ வேண்டும். நமக்கு சேர்த்து வைத்த பொருள் நாம் உயிர் இல்லாமல் மாண்டு செல்லும்போது அது நமக்கு கூடவே வராது. ஆகவே நாம் அதை பயன்படுத்தி அறவழியில் செலவு செய்ய வேண்டும் என்றும், மேலும் நாம் வீடு பேறு அடைவதற்கான நிலையை முடித்தால் அதன் பிறகு அதற்கு 4வது நிலை முடித்து 5 மீண்டும் செல்வதற்கு அதனுடைய சாவி நம்மிடம் உள்ளது. இவ்வாறு திருக்குறள் ஒரு படி நிலையாக கூறி வைத்துள்ளார் திருவள்ளுவர். அதனை நாம் தான் பயன்படுத்தி நம் வாழ்க்கைக்கு தேவையாக பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு சிறந்த பொக்கிஷமாக திருக்குறளின் சிறப்புகளாக வாழ்வாங்கு வாழவே குறள் தேவைப்படுகிறது என்பதற்கு சிறந்த முறையில் நமக்கு கொடுத்தார்கள். அருமை ஐயா, வெகு சிறப்பு, நன்றி நன்றி என்று. மேலும் உங்களுடைய கருத்துக்களை இன்னொரு நாள் எங்கள் தளத்தில் வந்து பேசுவதற்கு வேண்டி என்னுடைய சிறப்பை முடித்துக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு பின்னோட்டத்தை வழங்கி இருக்கின்றீர்கள். அடுத்ததாக பின்னூட்டம் வழங்குவதற்காக கந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வள்ளுவர் காட்டிய வழியில் வாழ்வதற்கு வள்ளுவர் உரையை மிக சுருக்கமாக மிக அறிவோடும் தெளிவோடும் புரியும்படியாகவும் தனராசு ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த ரத்தினம் என்பதற்கிணங்க பதி பசு பாசம் இம்மூன்றும் வெவ்வேறானவை, ஒன்றை ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு காலத்தில் இயங்கினாலும் அவை என்றும் அழிவதில்லை, உயிர் அழிவதில்லை, அதுபோல் இறைவனுக்கும் அழிவில்லை, எல்லாம் எப்போதும் உள்ளது. இவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நல்லதை நடக்குவதற்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அறவழியில் வாழ வேண்டும். அறவழியில் இல்லாத வாழ்க்கை வாழும்போது அடுத்தவர்கள் மனம் துயரப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு ஏதுவாகிறது. எல்லோரும் எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்ந்தால் எல்லோரும் சுகமாக இருக்கலாம். எல்லாருக்கும் வேண்டியதும் உலகத்தில் இருக்கிறது. போர்கள் காரணமாக நம் மனங்கள் மாசடைகின்றன. எதை பதுக்கினால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று பொருள் ஆசை அதிகமாகிறது. அதனால் ஈகை குணம் குறைகிறது. இப்படியாக வள்ளுவர் தெளிவாக வையத்து வாழ்வாங்கு வாழும் முறைகளை ஒவ்வொரு அதிகாரமாக விளக்கி கொண்டே வந்துள்ளார். 1வது அதிகாரம் முதல் அகர முதல எழுத்தெல்லாம் என்று ஆரம்பித்தாலும் கூடி முயங்க பெறின் என்பதற்கான முழுமையான பொருளை இன்று இப்போது நீங்கள் இங்கே உணர்ந்து கொண்டீர்கள். இறைவனோடு கூடுவதையே வள்ளுவர் காமத்துப்பாலில் கூறியுள்ளார் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அற்புதமான ஒரு பின்னோட்டம். கூடி முயங்க பெறின் என்கின்ற ஒரே வார்த்தையிலேயே உங்களுடைய அத்துணை கருத்துக்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா அவர்களை பின்னூட்டம் வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், நெறியாழ்கை செய்கின்ற அனுஷா அவர்களுக்கும் மட்டுமுள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு முனைவர் தனராசு அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் முறைகளை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி மிக அழகாக சொன்னார். பொதுவாக தொல்காப்பியர் பொருளதிகாரம் வகுக்கும் பொழுது வரையறை செய்கின்றார். எப்படி வாழ்தல் வேண்டும் என்பதற்கு வரையறை செய்கின்றார். எப்படி வரையறை செய்கின்றார் என்றால், இல்வாழ்வான் என்பான் இரு கணவனும் மனைவியும் ஒரு நிறைந்த ஒரு காம வாழ்க்கையோடு மக்களை பெற்று அறத்தோடு வாழ்ந்து தன்னுடைய இறந்ததன் பின்பு சிறந்தது பயிற்றல் வேண்டும் என்று சொல்லுவார். காமம் சான்ற கடைக்கோட்காலை, ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி, அறமுறி சுற்றமுடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அந்த சிறந்தது பயிற்றல் என்பது எது தெரியுமா? அதுதான் ஐயா அவர்கள், தனராசு ஐயா அவர்கள் சொன்னார். வரிசையாக வள்ளுவர் வகுத்த அந்த அறநெறிகளை எல்லாம் அழகாக சொன்னார். தனி மனித பண்பை உருவாக்குவது,
தனி மனித பண்பை உருவாக்குவதுதான் அந்த வள்ளுவத்தினுடைய நோக்கம். பிறப்பு என்பது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுதான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில எப்படி வாழ வென்றால், நீ இறந்ததன் பின்பு சிறந்தது பயிற்றல், அதுதான் வாழ்க்கை. அதைத்தான் அறத்துப்பால் சொல்லுகின்றது. வள்ளலாரை எடுத்தார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதையே ஞான் நடத்தர செய்து வணைந்து வணைந்து ஏத்துது நாம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்துவிடலாம் என்று சொன்னார். மரணமிலா பெருவாழ்வு, அதுதான் தட் இஸ் தி கோல், அதுதான் லட்சியம், அதுதான் குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அறம் செய்தல் வேண்டும். அந்த அறத்தை படிப்படியாக கொண்டு வந்தார், மிக அழகாக கொண்டு வந்தார். அதாவது அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையிலே மக்கட்பேறு இருக்கிறது, அன்புடைமை இருக்கிறது, விருந்தோம்பல் இருக்கிறது என்று வரிசையாக அடுக்கி அந்த அறத்தை எப்படி செய்தல் வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக பொருளை ஈட்டுதல் வேண்டும். பொருளை எவ்வாறு ஈட்டுதல் வேண்டும்? பொருளை அழக்குண்டையெல்லாம் அளப்போம், அழக்குண்டையெல்லாம் நீ முறையாக நீ ஈட்ட வேண்டும். பொருளை ஈட்டுவது முறையாக ஈட்டுதல் வேண்டும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனின் தீதின்றி வந்த பொருள் என்று சொல்லுவார். நீ தீதின்றி வந்த பொருள் தான் உனக்கு அறமும் இன்பமும் ஈனும். அப்படிப்பட்ட பொருளை நீ ஈட்டுதல் வேண்டும் என்று ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார். அது மாத்திரமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்தல் வேண்டும் என்று சொல்லி, அதே சமயத்திலே நம்முடைய வினை கழிவு என்பது எப்படி இருத்தல் வேண்டும் என்றால், ஒரு மீட்டிங்ல இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஈட்டிய பணத்தை நாம் எப்படி செய்தல் வேண்டும் என்றால், ஈட்டிய பணத்தை நாம் எப்படி செய்யல்? பிறருக்கு ஈதல், இசைப்பட வாழ்தல், பிறருக்கு ஈந்து புகழோடு வாழ்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மனிதரே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவி போன பின்பு பாவிகார் யாரே அனுபவிப்பார் அந்த பணம் என்று சொல்லுவார். யார் அனுபவிப்பார்? நீ செத்ததுக்கு பின்னாடி உன்னுடைய பணத்தை யார் அனுபவிப்பார்? அதனால் எல்லாம் மிக அழகாக சொல்லி, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்தல் என்பது, அதாவது வானவர் நாடு வழிதிறக்குமே என்ற கருத்தினுடைய அடிப்படையிலே ஔவையார் சொல்லுகின்ற அந்த கருத்தை சொல்லி, தன்னுயிர் தானர பெற்றாரை எடைய மண்ணுயிரெல்லாம் போலும். தன்னுடைய உயிர் தன்னுடைய அது அல்ல என்ற உணர்வு வருதல் வேண்டும். பிறருக்காக நாம் என்ற உணர்வு ஏற்பட்டால் சிறந்தது வயிற்றில் அதுதான் என்று சொல்லி ஐயா அவர்கள் மிக அழகுபட கருத்தை சொல்வது, அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நிலையத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக மிக உணர்வு பூர்வமான ஒரு உரையாக வழங்கி இருந்தீர்கள். ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அடுத்ததாக செல்வம் ஐயா அவர்களை பின்னூட்டம் வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்புரை எப்படி சொன்னா, இது ஒரு மெய் உணர்வு பார்வை, ஒரு மெய்ஞானம் பெற்ற ஒருத்தரால தான் இப்படி பார்க்க முடியும். அதாவது பருந்து பார்வைன்னு சொல்லுவாங்க, மேலேருந்து பார்க்கறது. அது பருந்து பார்வையில கண்ணுக்கு தெரிஞ்சேதான் தெரியும், அதுல கண்ணுக்கு தெரியாது. இது எப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பார்க்கக்கூடிய மெய் உணர்வு பார்வை. சொல்லுவார் இல்லையா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நன்னீது உடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது மெய் உணர்வு பெற்றவங்களுக்கு சொர்க்கம் எங்க இருக்குங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியும். இது அந்த மாதிரி. அதாவது பெரும்பாலும் ஒரு குறளுக்கு ஒரு குறள் எடுத்து விளக்கு எடுத்து பேசுவாங்க, ஒரு அதிகாரத்துக்கு பேசுவாங்க, இல்ல ஒரு பால் அறத்துப்பால் அப்படி எடுத்து பேசுவாங்க. இது அந்த 133 அதிகாரத்தையும் ஒட்டு மொத்தமா கண்ணுக்குள்ள வச்சு பேசினாங்கன்னா, அது ஒரு மெய்ஞானம் பெற்ற ஒருத்தரால தான் இப்படி பார்க்க முடியும். ஒரு அருமையான ஒரு பார்வை. அதாவது இந்த அறத்து பார்வையில இளறவியலை பார்க்கும்போதே அதை 3 விதமா பிரிச்சு, அதாவது ஒழுக்கத்துக்கு முன்னாடி உள்ள பார்வையை ஒரு அன்பு உணர்வால பெறுவது, அந்த ஒழுக்கத்திலிருந்து தீவிர உறவுக்கு அந்த தன்னை ஒழுக்க முறையாக அந்த பகுதியில் அப்படி பார்ப்பது. அதுக்கப்புறம் பிறருக்காக வாழ்வது, அதாவது ஒப்புரவு அறிதலிருந்து அந்த புகழ் வரைக்கும் இப்படி அந்த பிரிச்சு பார்த்த பார்வை. அந்த பொருட்பால் அந்த 70 அதிகாரத்தையும் அவர் எப்படிலாம் மக்களுக்காக, அரசன், மக்களுக்கு, குடிமக்கள், தனிநபர், இப்படி அது மாதிரி. அதே போல காமத்துப்பால், அந்த கற்பொழுக்கம், அந்த ரெண்டையும், அந்த 2 பகுதியையும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு
மெய்ஞானம் பெற்ற ஒரு மனநிலையிலிருந்து பார்க்கிறவங்களால தான் இதை இப்படி உணர்ந்து பேச முடியும். அதாவது அந்த 4வது நிலை முக்தி அடையக்கூடிய அந்த வீடு பெறக்கூடிய இது வந்து கடவுள் வாழ்த்திலேயே சொல்லியிருக்காருங்கிறத ஒரு அருமையா சொன்னார். அது அதுக்குள்ள இருக்கு. கடவுள் வாழ்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமா பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா இன்னும் சொல்ல நினைப்போம். ஆனால் சொல்லியிருக்காரு. அது கடவுள் வாழ்த்திலே இருக்கு. இப்படி ஒரு சிறந்த ஒரு மெய்ஞான பார்வையில் ஐயா அவர்கள் ஒரு ஒரு இன்றைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக இது எல்லாராலையும் இப்படி பார்க்க முடியாது. முடியாது. அது சக்தி கிடையாது. அறத்துப்பாலன்னா அறத்துப்பாலில் மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க. அதோட முடிச்சுக்குவாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இதை கடந்து எனக்கு காரணம் ஐயா வந்து இந்த சித்தாந்த நெறி இந்த அதுலெல்லாம் முழுக்க இருக்கிறதுனால அவங்களுக்கு இதை வந்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி அருமையாக இருக்கிறது. அது நன்றாக தெரிகிறது. அந்த மெய் உணர்வு பெற்ற பார்வைன்னு பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும். சாதாரண பார்வையில் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீங்க பேசும்போது என்னால் நன்றாக உணர முடிந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. சிறப்பாக இருந்ததுயா. நன்றி 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 ஐயா. மிக சிறப்பாக உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கி இருக்கின்றீர்கள். நிறைவாக தனராசு ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா ஒவ்வொருத்தரும் அதை எப்படி உள்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த சான்றுடைத்து என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு புரிகிறது. ஐயா ராஜேந்திர ஐயா ரொம்ப அற்புதம். அவங்க தொல்காப்பியத்துல இருந்து எடுத்து காட்டின அந்த வரிகள் அதான் எந்தெந்த துறையில் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பதியம் போட்டிருக்கிறார்கள், அந்த துறையிலிருந்து தங்களுடைய கருத்தை எப்படி பதிவு செய்ய வேண்டும், அதை இந்த உலகத்தை அவர்கள் எப்படி உணர்ந்திருக்கிறார்கள், தன்னை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள், தலைவனை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வார்த்தையிலிருந்தே இதை உணர முடிகிறது. உண்மையிலே இந்த பின்னோட்டம் சிறப்பு. இப்ப நிறைவாக சொன்ன ஐயா செல்வன் ஐயான்னு நினைக்கிறேன். அவரும் இந்த மெய்யல் தன்மையோடு அவர் பார்க்கின்றார் அப்படின்னு. உண்மையிலே இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வியப்பாகத்தான் இருக்குது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயா சொன்னது போல அந்த பருந்து பார்வை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த வள்ளுவம் திருக்குறளை எப்படி அழகாக நம்ம பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெள்ள தெளிவாக அவர் எடுத்து கூறிய அந்த பாங்கும் சிறப்பு. ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான உணர்ந்த அந்த நிலையோடு பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இந்த சான்றோர் அவைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு நமக்கு இதையெல்லாம் நெறியாளுகை சென்ற அனுஷா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி அசோகன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நிறைவு செய்துக்கலாமா? நிறைவு செய்யலாமா?